தர்ஷினி, வர்ஷினி, 2 பேர் எங்க இருக்கீங்க? இந்த வார்டுக்கு வர வேலையில எப்ப பார்த்தாலும் நம்மள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பண்றேன்னே தெரியல. வா போலாம். சொல்லுங்க மேம். தர்ஷினி, வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, அப்பதான் லஞ்ச் ரெடி பண்ண முடியும். வர்ஷினி, நீ எல்லாமே கிளீன் பண்ணிடு. எல்லாம் குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் சுத்தம் பண்ற நீ தான் இன்னைக்கு. வர்ஷினி, ஸ்டார்ட் பண்ணிட்டியா வேலையா? ஓகே, பாய் பாய். போ, வராது. எவ்வளோ வேலை வாங்குறாங்க. எவ்வளவு தூரம் நடந்து போனோம். வண்டியா? இந்த வார்டன் எப்பா எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? கடை நடந்து போயிட்டு வரதுக்குள்ள இந்த சம்மர்ல சண்டே கூட கொஞ்சம் ஃப்ரீயா விட மாட்டாங்களா? கொஞ்சம் போன் பார்த்தா போதும். எங்க இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போகவே தெரியாது. நம்ம போன் நமக்கு பேசாம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, வார்டன் வரது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இங்க வா. எப்படி? சரி, அப்ப இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சவாரி வந்துட்டியா? வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல? இது நானே இப்போ வார்டன்ட்ட கொடுத்துட்றேன். ஓகே, குடிச்சிட்டு வந்துரு. சீக்கிரம் தேடு தேடு. ஆமா, இந்த வார்டன் எங்க? தேடி பார்த்து ஆளே காணோம். மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவைப்படுற போது மட்டும் கண்ணுக்கே பட மாட்டாங்க. தேவையில்லாத நேரத்துல எல்லாம் பக்கத்துலயே நின்று உயிரை வாங்குவாங்க. வா போய் பாப்போம். மேம், சொல்லு வர்ஷினி. உங்களுக்காக ஒரு கிஃப்ட். எனக்காகவா? உங்களுக்காக தான் மேம். தேங்க்யூமா. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. இந்த பொண்ணுக்கு என் மேல எவ்வளோ பாசம். எனக்காக கொலுசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, உடனே போட்டு பார்ப்போம். சமைக்கிற வேலை நிறைய இருக்கு. ஹெல்ப்புக்கு வர்ஷினியை கூப்பிட்டுக்கலாம். வர்ஷினி, வர்ஷினி. ஓ, படிக்கிறாளா? சரிம்மா, நீ படி. சரி, தர்ஷினி சும்மாதான் இருப்பா, அவளை கூப்பிட்டுக்கலாம். என்ன பண்ற தர்ஷினி? நான் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எழுதிட்டு இருக்கேன் மேம். அப்படியா? சரி, இன்னைக்கு நாமளே தான் சமைக்கணும். ஹலோ, வர்ஷினி, வர்ஷினி, கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணணும்ப்பா. ஆனா மேம், நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேனே. அப்படியா? சரிம்மா. தர்ஷினி. ஆமா, கொஞ்சம் கிளீன் பண்ணுமா? இல்ல மேம், உங்க கையெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கணும். தைலம் பூசினா. இப்பதான் தைலத்தை எடுத்தேன். சரிம்மா. ஓகே. ஆமா, வேலை செய்யும் போதெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காளுங்க. நான் சொல்லும் போதெல்லாம் எழுதுறேன் படிக்கிறேன்றாளுங்க. எனக்கு என்னமோ இந்த கொலுசு மேலே தான் டவுட்டாக இருக்கு. சரி, யோசிப்போம். நல்ல ஆட்டம் போடுங்கடி, நல்ல ஆட்டம் போடுங்க. ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டிருக்கீங்க. ஏதோ சின்ன சின்ன வேலை சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு போயிட்டு இதுக்காக தான் எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுதான் உங்களோட பிளான் தானே? 2 பேர்ல யார் வாங்கி கொடுத்தீங்க? 2 பேர் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தீங்களா எனக்கு இந்த கொலுசு? யாரோட ஐடியா இதெல்லாம்? இல்ல உடன் 2 பேரும் இவதான் உடன். சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ பண்ண அப்படின்னு நான் பூஸ்ட் பண்ணி. ஆனா ஐடியா இவதான் கொடுத்தா. அதனால